வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. வேகம் எடுக்கிறாரா எடப்பாடி? தொடர்ந்து நம்ம பழைய பதிவுகளெல்லாம் கூட சொல்லியிருந்தோம். எடப்பாடி மேலே நமக்கு குறை இருக்கானா? ஆமாம் இருக்குது. பிஜேபி எதுக்க மாட்டுறாரு. இப்போ சமீபத்தில் நடந்த ரெய்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டியப்பட்டவங்க வீட்டில் ரெய்டு நடக்கும்போது எடப்பாடி மாறிடுவார். ஏன்னா மேலேருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதானா? நல்லாவே தெரியுது அழுத்தம் கொடுக்கப்படுது. ரெட்டலையை வச்சு தேர்தல் கமிஷனில் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. தேர்தல் கமிஷனில் அழுத்தம் கொடுக்குறாங்க. ரெய்டை வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. முன்னாள் அமைச்சர்களில் சில பேர் பிஜேபியோட கூட்டணி போகணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பல முனையிலேருந்து நெருக்கடி, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது அவர் இன்னமும் பிஜேபிகிட்ட போகாமல் இருக்கார். அதுக்கே அவருக்கு ஒரு பாராட்டு நம்ம சொன்னோம். என்னங்க நீங்கள் அவர் போய் பாராட்டுறீங்க? அவர் துரோகத்தினால் பதவிக்கு வந்தவர். துரோகம், அரசியலில் துரோகம் இல்லாமல் இல்லை. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா அது அரசியலே பண்ண முடியாது. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி அவர் தான் தலைவர், அதில் மாற்று கருத்து இல்லை. அதிமுகங்கிற பெரிய கட்சியுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். ஒன்று. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் நினச்சிருந்தாருன்னா இடி கேஸ், எந்த கேஸும் இல்லாமல் பெரிய அளவுக்கு லாபம் அவர் பிஜேபி கூட இருந்திருந்தாருன்னா போன எம்பி தேர்தல்லையே கழட்டி விட்டாரா இல்லையா? அதற்கே இந்திய மக்கள் எடப்பாடி பழனிசாமி நன்றி சொல்லணும். உண்மைதாங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் கூட்டணி வச்சுருந்தாருன்னா ஜன்னலை திறந்து வைக்கிறோம், அது திறந்து வைக்கிறேன்னாரு. கூட்டணிக்கு போலியே. இப்போ திமுக இன்றைக்கி சொல்லுதில்லை, 5 நடுங்கி கொண்டு இருக்கிறார் பிஜேபி. பார்த்து கரெக்டு, அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. 5 ஓரளவுக்கு நடுங்கிறாரு. நீங்கள் மட்டும் நடுங்காமையாக இருக்கீங்க. திமுக மட்டும் நடுங்காமல் இருந்து எதை எடப்பாடி மட்டும் நடுங்கிற மாதிரி பேசுகிறீங்க. திமுகவுக்கும் பிஜேபிக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் எல்லாமே இருக்குது. மக்களுக்கு அது தெரியாமையாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஒரு தெளிவான முடிவு பண்ணிட்டார். நீங்கள் ரெய்டு விடுங்க, என்ன வேணால் விடுங்க. கடைசியாக நடந்தது என்ன? ஆங்கில பத்திரிகை ஒன்று சொன்ன விஷயம் என்ன? இல்லை எடப்பாடி பழனிசாமி சென்ட்ரலில் இருக்க மேதகு, முன்னாள் மேதகுகிட்ட பேசியிருக்காரு. இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, என்ன பண்ணலான்ட்டு. இல்லை நீங்கள் கொஞ்சம் பிஜேபிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோனை எடுக்கலையும் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே நமக்கு நல்லாவே தெரியும், பல பேர் முயற்சி பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படியும் பணியை வைக்கணுங்கிறதுக்காக. எந்தெந்த ரூட்டில் பண்ண முடியுமோ அந்தந்த ரூட்டில். சென்ட்ரல் நினச்சா எந்த அளவுக்கு அஸ்திரங்கள் பாயுங்கிறது உங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிப்பார்? சரி ரெய்டு விட்றீங்க, இதுக்கெல்லாம் பயந்துட்டு கூட்டணிக்கு போனால் நான் கட்சி நடத்த முடியுமா? இப்போ ஓபிஎஸ்க்கு இருந்த கதி தான். இப்போ என்ன யோசிப்பார்? பரவாயில்ல பார்த்துக்கலாம், ரெய்டு விட்றீங்களா, ரொம்ப சந்தோஷம், ரெய்டு விடுங்க. விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? அடுத்து கேஸ் போடுவீங்க, சந்திப்போம். ஏற்கனவே கொடநாடு ஒரு கேஸ் இருக்குது, இப்போ டெண்டர் கேஸ் இருக்குது, இதோட கேஸு. இப்போ என்ன நிலவரம் என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சிபிஐ, இடி எல்லாத்தையும் மக்கள்கிட்ட பெரிய ஒரு அதிருப்தி. மக்கள்கிட்ட இருக்க உச்சநீதிமன்றத்திலே அதிருப்தி. எடப்பாடி என்ன ஒரு நல்ல யோசனை பார்த்தீங்கன்னா, எடப்பாடி என்ன ஒரு ஸ்டைலை யூஸ் பண்ணுறாரு? பிஜேபி கூட 4 வருஷம் இருந்து பிஜேபிகிட்ட கவர்மெண்ட்டை நடத்திட்டார். அது அவருக்கு கெயினானா? ஆமாம், பிஜேபி எடுத்திருந்தால் கவர்மெண்ட் போயிருக்கும். அப்போ காரியம் பெருசா வீரியம் பெருசா? திமுக வாஜ்பாய் அரசுக்கு ஜெயலலிதா அம்மா ஆதரவை விளக்குறாங்க, கரெக்டாக? உடனே வழியை போய் ஆதரவு கொடுத்தது யார்? ஐயா கலைஞர் அவர்கள் இல்லையா? பண்டார பரதேசிகளை உள்ளே விட மாட்டோம்னு சொன்ன கலைஞர் ஏன் ஆதரவு கொடுத்தாரு? அப்போ சொன்னார் முரசொலி மாறன், இல்லைங்க நமக்கு ஸ்டேட்டில் ஜெயலலிதாமா இருக்காங்க, நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க, நம்ம வாஜ்பாய்கிட்ட ஆதரவு கொடுத்தே ஆகணும். அப்போ உங்கள் நலனுக்காக நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைப்பீங்க. திமுக வச்ச கட்சி தானே. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் நலனுக்கு என்ன பண்ணுவார்? 4 வருஷம் ஆட்சியை காப்பாற்றணும். எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் அல்ல, எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவும் அல்ல. சாதாரண ஒரு கிளை செயலாளர் இருந்து ஒரு பொறுப்புக்கு வரார். வந்த உடனே பிஜேபி ஆச்சு. பிஜேபி சொல்கிற எல்லாத்தையும் கேட்கணும், கேட்கலன்னா இருக்க முடியாது. உள்ளேன் ஐயா, ஏற்கனவே இவரை விட உள்ளேன் ஐயா சொல்லிகிட்டு இருந்தால் ஓபிஎஸ் வெளில போகிறாரு. அப்போ மோடி என்ன யோசிப்பார்? ஓபிஎஸ் போய் இவர் வராரு, இவர் பார்ப்போம் ரொம்ப பிரச்சனை பண்ணான்னா அடுத்து சசிகலாவுடைய கை தான் அவருக்கு, டிடிவியுடைய கை தான் இவருக்கு. உடனே சாதுரியம், அரசியலில் புத்திசாலித்தனம் தானே வேணும். கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கணும். ஓகே ஐயா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேயா, சொல்கிற கையெழுத்தெல்லாம் போடுறேயா. 4 வருஷம் ஆட்சியை கரெக்டாக பண்ணார். அதற்கு பிறகு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஓபிஎஸ் பிஜேபியோட மிகப்பெரிய ஒரு ஜால்றாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன பண்ணலாம்? வச்சுருந்தோம்னா பிரச்சனை வரும். அப்பட்டமாக அப்படியே கட்டு. இதை பிஜேபி எதிர்பார்க்கல. ஐயோ எப்படி நம்ம ஸ்பை ஒருத்தர் இருக்கார், அவரை போய் கட் பண்ணிட்டீங்களே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? பிஜேபியை கட்டு. அப்போ பிஜேபி என்ன யோசிக்குது? எம்பி தேர்தல் வருது, திமுகவோட கூட்டணிக்கு போக முடியாது, எடப்பாடியை எந்த விதத்துலையாவது நம்ம கூட்டணி கொண்டு வருவோம். முயற்சி பண்ணுறாங்க, ஃபோனே எடுக்கலை கடைசி வரைக்கும். அதுதான் நம்ம சொல்கிறோம். எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் சூப்பராக தான் இருந்தார். பேசலைங்கிறது நமக்கு உடன்பாடு தான், திட்டி இருக்கணும். இப்போ கூட பாருங்கள், கடைசியாக அந்த சீமான் மேட்ரு அடுத்து வந்துடுவோம். இப்போ இது எடப்பாடி மேட்ரு போவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, கடைசியாக ரெட்டலையெல்லாம் வாங்கி தேர்தலில் நின்று ஈரோடு இடைத்தேர்தலில்
கடைசியாக போன தடவை நடந்தப்போ மோடி ஃபோட்டோவே போடலையே அவர். அதுக்கப்புறம் தானே மோடி ஃபோட்டோ போட்டு அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு இவருக்கு சண்டை வந்து பெரிய பிரச்சனை வந்து கூட்டணி முடிச்சுட்டு வந்துட்டார். இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைப்பான்ட்டார். இப்போ பிஜேபி என்ன யோசிக்குது? திமுக நமக்கு எதிரி, திமுக வரக்கூடாது, அதிமுக வரக்கூடாது, நம்ம ஜெயிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு போதுமான ஆதரவு இல்லை, முடிஞ்ச வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி போக ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? அதிமுக மட்டும் இல்லைன்னா அதிமுக வாக்கெல்லாம் நம்மகிட்ட தான் வந்துடும் அப்படிங்கிறார். இதை பிஜேபி நம்பி பண்ணி வீணாக போனாங்க. இப்போ அடுத்து என்ன நிலவரம்? திமுக வந்து காங்கிரஸ் விட்டு வராது. ஏன்னா மற்ற டீலிங்லாம் உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம், உங்களோட வந்தால் இருக்கிற 10 ஓட்டும் போயிடும். திமுக ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுவாங்க. அதிமுக என்ன நினைக்குது? நானும் உங்களோட வரல, உங்களை திட்டவும் மாட்டேன், உங்களோட வரல, என்ன தயவு செய்து விட்டுருங்க. நான் இப்படி இருந்தால் தான் சிறுபான்மை மக்கள் எனக்கு வரும், அந்த கூட்டணி கட்சி உடையும். உங்களுடைய நோக்கம்னா திமுக வரக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கும் அண்ணாமலை விட மாட்டுறாரு. அப்போ எடப்பாடி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? பிஜேபியோட வேணான்னா வேணவே வேணாம். ஆனால் என்னென்னா வழக்குகள் பிரச்சனை இருக்குது. அப்போ காலத்தை யோசிக்கிறார். நம்ம பொறுமையாக இருக்கணும். எப்போ அடிக்கணுங்கிற ஒரு நிலைமை வரும் அப்போ அடிப்போம். எப்போ அடிக்கணுங்கிற நிலை வரும்? தேர்தல் வரப்போது சட்டமன்றம். அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி சண்டை போட ஆரம்பிப்போம், மோடியை திட்டுவோம். இப்போதைக்கு அவங்க நம்மளை இப்போ லேட்டஸ்டாக டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நம்ம வீட்டுக்கோ இல்லை இன்னும் பசங்க யார், நம்ம அமைச்சர்கள் யார் வீட்டுக்கோ உள்ளே பூந்தாங்கன்னா பாருங்கள், பிஜேபி வந்து எங்களோட கூட்டணிக்கு ட்ரை பண்ணாங்க, நாங்கள் ஒத்துக்கலை. இப்போ எங்கள் வீட்டில் ஈடியை விடுறாங்க. இவர்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு கள்ள கூட்டணி இருக்கிறது. எங்கள் மீது இவ்வளவு பாய்கிறார்களே, திமுக மீது ஏன் அமைச்சர்கள் மீது பெரிய அளவுக்கு பாயவில்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவார். கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னா ஓரளவுக்கு தானே பொறுமை. ஓரளவுக்கு மீறி போச்சுன்னா எத்தனை பேரை நீங்கள் உள்ளே போட்டுருவீங்க? அதிமுக எல்லாத்தையும் உள்ளே போட்டுருவீங்களா? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி 100% பிஜேபியோட கூட்டணிக்கு போக மாட்டார். தவறு பண்ணுறாருன்னா யார் தான் தவறு பண்ணல, எல்லோரும் தான் தவறு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருக்கு இருக்க நெருக்கடி. இப்போ முதல்ல 4 வருஷம் அவர் ஆட்சியில் இருக்கும்போதே பிஜேபிக்கு வந்து இல்லைன்னா நான் அங்கே கையெழுத்து போட மாட்டேன், இங்கே கையெழுத்து போட மாட்டேன்னா அப்போவே ஆட்சியை கவுத்து விட்டு வேறு ஓபிஎஸ் ஆக்கியிருப்பாங்க முதலமைச்சராக. வீணாக போய் நிற்க வேண்டிதான். ரொம்ப எச்சரிக்கையாக அரசியல் அப்படிங்கிறது என்ன? காத்திருத்தல். அறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தை தான். எல்லா இடத்துலையும் காத்திருத்தல் ரொம்ப அவசியம். அதை ரொம்ப தெளிவாக பண்ணார். அதுதான் ராஜதந்திரங்கிறோம். கலைஞர் எந்த ராஜதந்திரத்தை கலைஞர் பண்ணால் ராஜதந்திரம், அது எடப்பாடி பண்ணால் அது வந்து வேறு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி குறைலாம் சொல்லலை. சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை? இப்போ நம்ம சொன்னோம்ல, மேதகிட்ட ஃபோன் பண்ணதுக்கு அவர் வந்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கூட்டணிக்கு போயிருங்க, ரொம்ப நெருக்கிறாங்கன்ட்டு. எடப்பாடி என்ன யோசிப்பார்? கூப்பிட்டு சொல்லிட்டாராம், பாருப்பா எல்லாத்து மேலேயும் கேஸ் வரும், சமாளித்து தான் ஆகணும், அடுத்து நம்ம ஆட்சி தான், வேலை செய்யுங்க. ஏதாவது ரொம்ப அவங்க இது பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பிஜேபிகிட்ட பேசிக்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா திமுக வந்து நம்மளை டேமேஜ் பண்ணால் திமுக ஜெயிக்கன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காராம். எதற்கும் தயாராக தான் இருக்கிறார் எடப்பாடி. இன்னொரு விஷயம், இப்போ சீமானை கூட கடைசி நேரத்தில் தான் முனுசாமி கண்டிக்கிறார். அதே தப்பு, முதலே கண்டிச்சிருக்கணும், இப்போவாது கண்டிச்சார். அதிமுக தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க. இன்றைக்கெலாம் சொல்லிட்டார் சீமான் அவர்கள், தந்தை பெரியார்னால தான் நானும் நீங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம், அவரை போய் இந்த மாதிரி பேசலாமா? அதிமுக வலிமையாக கண்டிக்கிறது. எடப்பாடி பழனிசாமி சாஃப்டாக சொன்னார், அவரு கூறியதில் இன்றைக்கி முனுசாமி கண்டிச்சிட்டார். உண்மையிலே பாராட்டுறோம். ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் இன்றைக்கி வந்து தந்தை பெரியாரை பற்றி சீமான் பேசுறது கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஒரு ஆதாரம் இல்லாமல் யாரை பற்றி வேணால் டக்குன்னு புழுதி வாரி சூற்றலாங்கிறத ஏற்றுக்கவே முடியாது. இப்போ கோர்ட் நடைமுறை இருக்குது, கோர்ட் கண்டிப்பாக கேட்கல. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? இல்லை ஆதாரத்தை கொடுங்கன்னா, இல்லை நான் கோர்ட்டில் வந்து பார்ப்பாங்கிறாரு. நழுவிய சீமான்லாம் போட்டுட்ருக்காங்க. அதில் அதிமுகவை நம்மை பொறுத்தவரையில் திமுகவுக்கு மாற்று இன்றைக்கும் அதிமுக, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதிமுக மீண்டும் வருமானா மக்கள் என்ன கேட்குறாங்க? எடப்பாடி ஆட்சிக்கும் இப்போ இருக்க ஆட்சிக்கு என்ன வித்தியாசம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எடப்பாடி ஆட்சியில் வந்து இதே மாதிரி கொண்டு வந்து திட்டத்தை அடுத்து மறுபடியும் இல்லை ஒரு 4 நாள் கழித்து மாற்றுனாங்களா? இப்போ இவர் கேட்குறாரு, முதலமைச்சர் கேட்குறாரு, வீண் செலவுங்கிறாரு. நாணய முதல்வன் திட்டம் வீண் செலவா? காலை உணவு திட்டம் வீண் செலவா? இப்போ விடியல் பயணம் வீண் செலவான்னு அதெல்லாம் யாரும் சொல்லலையே. அதெல்லாம் யாராவது சொன்னாங்களா? இல்லையே. இந்த பேனா அமைக்கிறேன்னீங்களே அது வீண் செலவு, கலைஞர் கோட்டம்னு அமைக்கிறீங்களே அது வீண் செலவு. நிறையா விஷயத்துக்கு ஃபண்ட் இல்லாத போது இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் போகிறீங்கன்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் உங்களை வந்து நூலகம் அமைக்க வேணாம்லாம் சொல்ல, ஃபண்டு இருக்கிற ஃபண்டை மக்களுக்கு உபயோகப்படுத்தி விட்டு அதற்கப்புறம் செலவு பண்ணுங்க தான் சொல்கிறோம். யாரும் திராவிட மாடல் ஆட்சியில் வந்து ஏழைகளுக்கு பண்ணுறதை யாரும் வேணான்னு சொல்லியே. இன்னும் குறிப்பாக அப்படி உங்களுக்கு மேல் ஏழைகளின் மேல் பரிவு இருந்தால் இப்போ 1000 ரூபா கொடுத்துருக்கலாமே பொங்கல் தொகுப்பு, ஏன் கொடுக்கல? இதை யாராவது கேட்டால் வந்து திராவிடத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள், தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி விட்டார்கள்னு. தந்தை பெரியார் அவர்களின் புகழை யாராலும் மறைக்க முடியாது. திமுக மட்டுமே தந்தை பெரியாரை
இது சொந்தம் கொண்டாட முடியாது. அவர் எல்லாருக்குமான தலைவர், தமிழர்களை எழுச்சி பெறவர் தலைவர், இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்த தலைவர். அதில் மாற்று கருத்தில் அதிமுகவும் சொல்லிட்டாங்க. அதில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பிஜேபி பார்த்து பதுங்குறாருன்னா நீங்கள் பண்ணுறது தான் அவரும் பண்ணுறாரு. சிம்பிளாக முடிச்சுட்ருக்கலாம். அதிமுக தொண்டர் ஒரே ஒன்று தான், திமுக வரக்கூடாது. அதனால் எந்த எல்லைக்கும் போவாங்க. அதனால் பிஜேபின்னு காட்டிட்டு இந்த ஃபிலிம் காட்டுறதெல்லாம் வந்து இதெல்லாம் முடியாதுங்க. ஒரு அளவு தானே எல்லாம் பொறுமை. என்ன பண்ணுவீங்க? ஓரளவு தான் ரைடு விடுவீங்க. எல்லாத்தையும் மீறி என்ன பண்ணிடுவீங்க? ஹேமந்த் சோரனை பண்ணீங்க, அடுத்து வரலவர் கெஜ்ரிவாலை பண்ணீங்க, சூப்பராக தானே பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் முதல்லையாவது ரொம்ப நாள் வைக்க முடியும், இப்போ ரொம்ப நாள் கூட வைக்க முடியாது. இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடிக்கு நம்ம சொல்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு அழகான ரூட்டு தான் எடுத்திருக்காரு. கிளை செயலாளர்லேருந்து இந்த ஏரியாவுக்கு வந்தவர். அதை வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இல்லை நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு ரைடெல்லாம் விட வேணாம், பேசினா வருவார். அதான் வேணான்ட்டாரேன் சார், எதுக்கு மறுபடி பேசிகிட்டே இருக்கீங்க? அவர் தான் வேணான்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியை குறைத்து மதிப்பிட முடியாது. இல்லை எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு வைத்துட்ருக்காரு, அவர் அப்படி இப்படின்னு தொடர்ந்து திமுகவிடம் திராவிடைய சிந்தனையை காக்கக்கூடியவர்களும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். என்ன ஒன்று, சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுறாங்க. சிறுபான்மை மக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? எடப்பாடி பழனிசாமி தனியாக இருந்தால் ஓட்டு போட மாட்டாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி கூட விஜயும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து விஜய் வந்து பிஜேபி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எடப்பாடி சேர்ந்து திட்டினாருன்னா வரமாட்டாங்க மக்கள். விஜய் இப்போ கிட்ட வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாதி ஓட்டு வந்துருங்க இப்போ இருக்கிற நிலைமையில். இதை வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு தெரியும். அதனால தான் விஜயை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம். உடனே விஜய்க்கு நீங்கள் சப்போர்ட். ஏங்க திமுக ஆட்சி மோசம், வேறு யார் தான் வரணுங்கிறீங்க? யாராவது ஒருத்தர் வரட்டும் புதுசாக. அதை விட்டுட்டு யாருமே வரக்கூடாது, நாங்கள் மட்டும்தான். உடனே பரந்தூரில் விஜய் காட்டிய ஃபிலிம். இன்னொன்று சொல்லுவோம், நம்மை பொறுத்தவரையில் விஜய் அங்கே போய் மிகப்பெரிய நன்மை செஞ்சிருக்கிறார். அந்த மக்களை பற்றி இன்றைக்கி அதாவது இந்தியா முழுக்க தெரியுது. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் மத்தியில் அந்த பரந்தூரை பற்றி தெரியுது. அதற்கு அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா விவசாய நிலங்களை பால் எடுத்து எந்தவித ஒரு தொழிற்சாலையோ இல்லை வந்து விமான நிலையமோ நடப்பது வந்து சென்னைக்கு நல்லதில்லை, அது குளோபல் ஹார்மிங்கும் நல்லதில்லை, எதுக்குமே நல்லதில்லை. வேறு இடத்த கொடுக்கணும்னா இல்லை வம்படியாக அதே இடத்துல போடுவேன் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இல்லை சுற்றி பற்றி எல்லாம் திமுககாரங்களாம் இடம் வாங்கிட்டாங்க, ஏகப்பட்ட குடும்பம் இடம் வாங்கியிருக்குது. குடும்பம்னா இப்போ யாரை குறிக்குதுன்னு நமக்கு புரியல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் வலிமையாகி கொண்டே வருகிறது. இன்னும் 1.5 வருடங்கள் இருக்கிறது. கண்ணிமிக்கும் நேரத்தில் எல்லாமே நடக்கும். இது வந்து 1.5 வருஷம் இருக்கிறதுனால இப்போதே 200 அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படின்னு தான் நினைக்கிறோம். மக்கள் நினைத்தால் ஒரே நிமிடத்தில் எல்லாத்தையும் மாற்றி விடுவார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.